தான் தெரியுறாண்ணா. ஏய் என் வண்டிடா அது பாசிட்டு வரல வாமா. அவங்க முன்னாடி போய்க்கிட்டோம், அவங்க முன்னாடி போய்க்கிட்டோம். போங்கடா இருட்டு போகுது. முன்னாடி போய்க்கிறா நம்ம முன்னாடி போய்க்கிறோம். அதுவும் முன்னாடி போய்க்கிட்டோம். அப்போ தான் அதுவும் நம்ம கவர் பண்ணுவோம். பேக்லேருந்து கவர் நம்மளே அவனுக்கு கிடைக்கிறான், அவன் கிடக்கிறான் மயிலாடி. அங்கிட்டு போகலாம். அதாவது மலையில் நுழைஞ்சு வீடியோ எடுக்கலான்ட்டு கிளம்பணும். ஆனால் இங்கே வந்து பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு. பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போயிட்டுருக்காப்புல பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த இடத்துல. எனவே பீச்சுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டிரும்னு நினைக்கிறேன். இப்படி கையில் போட்டு இப்படி சுற்றிடணும். நடந்து போமா அப்படியா? அங்கிட்டு போகணும்னா இங்கிட்டு வர முடியாதுடா. வர முடியாது. கடற்கரையிலேருந்து கல் ரோடு போட்டுருக்காங்களா எனக்கு தெரியாது. உமாபட்டிக்கு வாட்டா வண்டியா எர்ரா வண்டியா. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. என்னடா பீச்சுக்கு போகிறதுக்குள்ள இருட்டிரும் போல இருக்குடா. ஆக்சுவலாக இங்கே பீச் ரோட்டில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் நிற்கிறோம். 90s நாங்கள் வந்து இதெல்லாம் சாக்லேட்னு சொல்லுவோம். மலையில் வந்து செம்மண் ரோடு கரைஞ்சி வரது சாக்லேட்டுன்னு சொல்லுவோம். எம்டி பைக் எடுத்துகிட்டு போகிறான்ல, சரியான கோளாறு பிடிச்சவன். அதாவது பிடிவாதம் பிடிச்சான்னு வச்சுக்கலாம். பிடிவாதம் பிடிச்சான்னு வச்சுங்களேன், அது நடத்தியே தீருவான். பின்னாடி ஒரு ஆட்டோ வருது, எல்லாரும் பைக்கு, நம்ம பைக்கை மட்டும் காணா. நம்ம டிரைவர்ஸ்லாம் எங்கே தௌஃபிக் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நடந்தே போயிருக்கலாம். அங்கே போய் மறுபடியும் அங்கே போய் நிற்கிறோம். நம்ம பீச்சுக்கே போயிடுவோம். சரியா? நம்ம கொள்ளையில் போய்ட்டு இளநீ பறிக்க போகிறோம். இருட்டிருச்சுடா, இளநீ பறிக்க போறியா? ஏன்னா நம்ம ஊர் பீச்சுக்கு ஆக்சுவலாக இது வந்து வெளியூருக்குலாம் நான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்கள் ஊர் பீச்சுக்கு தான். எங்கள் வீட்டிலேருந்து பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் ஊர் பீச்சுக்கு எங்களால் போக முடியலன்னா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. உள்ளூர் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். கூடிய சீக்கிரம் அந்த பீச்சை இழுத்து மூடிடுவோம்னு நினைக்கிறேன். நீ தானே பயந்துட்டேன்டா. ஏங்க உமாபட்டிக்கு வாங்க. ஓரங்கட்டு ஓரங்கட்டு அப்படியே அந்த வண்டி ஓரங்கட்டுங்க. இது வந்து அப்போ சமூக சேவைலாம் பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. அப்படியே இந்த வண்டி ஓரங்கட்டுங்க. இந்த வண்டி ஓரத்தில் நிப்பாட்டினா அங்கே உள்ள வண்டி வந்துச்சுன்னா ஃப்ரீயாக வெளியில் போயிடலாம். இல்லைன்னா எல்லாரும் ஸ்டக்காகி தான் நிற்கணும். டே இருட்டுறதுக்குள்ளே போகணும். சில பீச்சுக்கு குளிக்கலாம்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து வண்டி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்களா டே காசாட தர போகிறாங்க உங்களுக்கு. ஃப்ரீ தான் வாங்க, காசுலாம் இல்லை. ஆக்சுவலாக ரோடு எல்லாமே வந்து சாக்லேட்டெல்லாம் நிரம்பியிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து 90s விளாடும்போது மழை பெய்யும் போது இந்த மாதிரி சேர்லாம் கரைஞ்சி வரப்போ வந்து சாக்லேட் அப்படின்னு சொல்லி விளாடுவோம். அப்படிலாம் விளாண்டனால தான் நமக்கு இப்போ வந்து இவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது. என்ன அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்கான். போ சிவசம்போ சிவசிவசம்போ. நோடு இருட்டிருச்சுடா. பார்த்து கேஸ் போட போகிறாங்க. ஏதோ போடா சரக்கு வந்துட போகிறேன்டா. வண்டி வாங்கி போகணுமா? மெதுவாக போடாடே. சரட்டுக்குறா, மெதுவாக போடா. எவ்வளோ இது வந்து நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம போகிறதுக்கு வந்து சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் வருது நம்ம ஊர் பீச்சுக்கு. கடலை எடுத்து மூடுங்க. ஆக்சுவலாக இது வந்து டெல்டா பீச் தான். ரோடு சரியில்லை, மூட போகுது. நான் பேசுறது கேட்க, ஆனால் என் மூஞ்சி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்டாக இருக்குது மழை பெய்யறனால. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரோடு சரியில்லை. பெட்ரோல் இல்லை, வலிக்கிட்டு விழுவ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இல்லை.
அதாகப்பட்டது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டெல்டா பீச் வந்து நல்லா இருக்கு, எல்லாரும் வரீங்க வாங்க, வர வேணான்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு ரோடை போட்டு உள்ளே வரத்துக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு தனி ரோடை போடுங்க. இது வந்து ஊருக்குள்ளே ரோடு போட்டு வச்சுக்கிறனால இது வந்து நாங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுற ரோடு, இதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுற சுற்றுலா பயணிகள்லாம் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மழை பெய்யுது குளிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் இங்கே மழையை விட்டுருச்சு. வந்து சன்செட் ஆகுது, அது பாருங்கள், அப்படி செம்மையாக இருக்கா, வேற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் வேலை இருக்குது, வேற மாதிரி இருக்கு நம்ம பீச்சு. ஆக்சுவலாக இதான் பீச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பாசி ஒதுங்குற டைம்னு நினைக்கிறேன். பாசி ஒதுங்குறனால இது வந்து பாசி வர சீசனும். பீச்சில் குதிரை நிற்கிது, பீச்சில் நாய் நிற்கிது, பீச்சில் குதிரை எட்டிக்கிட்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பாசி வெளியில் வர சீசன். பாசி வெளியில் வர சீசன் ஃபுல்லாக பாசியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக கடல் கண்டிஷன் சரியில்லாதனால இப்போ நான் வந்து கடலில் குளிக்கலை. டீம் எல்லாம் வந்து நம்ம வந்து இறங்கலாம்னு சொல்லிட்டாங்க. பாசி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அரிப்பு அதிகமாகும், அதனால நாங்கள் இறங்கலாம். 10-20 கிலோமீட்டர் மாதிரி ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு கடலுக்கு 500 மீட்டர் தான், அதனால் நம்ம எப்போலாம் வந்துக்கலாம். இந்த பாசி வந்து சீசன் அப்படிங்கிறனால இது வந்து மேலே போட்டால் அரிக்கும். ஏற்ற மாதிரி இந்த பாசி வந்து மேலே போட்டால் அரிக்கும், சாப்பிடலாம். மேலே போட்டு அரிக்கும், அதனால இன்னைக்கு நாங்கள் குளிக்கல. போய் பானிபூரி அது வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆடா சொல்லியாச்சா? ஏன் வாடின்னு சொல்ல வேண்டியதானே? அட குதிரையில ஏறி போங்களேன்டா, என்ன கிடையாது. குதிரையை க்ளோஸ் அப்ல காமிக்கலாமா? கடிச்சிடாதுல. இதுதான் நம்ம டெல்டா பீச்சு. டெல்டா பீச்சு நான் நிறையா தடவை காமிச்சிட்டேன். வந்துட்டு குளிக்கலான்னு வந்தோம், பாசிங்கனால குளிக்கல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, என்ன கடைடா இது? பானிபூரி கடை. நம்ம அண்ணன் பானிபூரி கடை. இதோட 4வது தடவை வந்து வீடியோ எடுக்கிறேன் அண்ணன் கடையை. அண்ணா நல்லா எத்தனை பேரா இருக்கும்? ஆளுக்கு ஒன்றா திங்க முடியாது. ஆனால் ஒரு 3 பிளேட் நல்ல ஸ்பெஷல் பானிபூரியா போடுங்க, ஆளுக்கு பாதி பாதியாக சாப்பிட்டுருவோம். ஈர டீஷர்ட்டோட அடிச்சோம்னா பளிச்சுன்னு அடிச்சோம்னா பொளிச்சுன்னு வரும். பானிபூரி அண்ணா ஸ்பெஷல் பானிபூரி போடுறாப்புல. அண்ணா நான் விட்டோண்ணா. பானிபூரிக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது மக்கள். தப்பான விஷயம். எவ்வளோ அள்ளி வச்சிருக்காண்டு. காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருக்காங்க, நார் சாப்பிடுற மாதிரி. எங்க வாங்கண்ணா? இன்னும் 4 பிளேட் வாங்கிட்டு வா. நேற்று உள்ளது மாதிரிலாம் இருக்கு. வந்து வடக்கு நண்பர்கள் மாதிரி இருக்கவும் காலையில் வேலைக்கு சேர்த்துட்டாங்க, ஓடிட்டான். பாய் பாய் एक प्लेट पानीपुरी बाय भैया भैया 1 प्लेट भैया 1 प्लेट पानीपुरी 1 प्लेट मसाल पूरी भैया सालना सालना दादो भैया सालना डाल दिया भैया. இந்த பீச்சில் வந்து முதல்ல கடை போட்டது யார் அப்படின்னு கேட்டால் வேற யாரு, நான் தான். இது வந்து ஊருக்கே தெரியும். இந்த பீச்சில் வந்து ஃபஸ்ட்டு அதிராமண்டலத்துலேருந்து மக்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், நானும் என் ஃப்ரெண்டு பாசிட்டிவ் சேர்ந்து சின்னதாக ஒரு பஜ்ஜி கடை போட்டேன். பஜ்ஜி கடை போட்டு என்ன பண்ணோம், ஃபோட்டோ எடுத்து ஊரில் வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு, வாங்க மக்கள்லாம் வராங்க, கடைகள்லாம் போடுங்க, வியாபாரம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறமா இங்கே நிறையா பேர் வந்தாங்க, எல்லாருமே கடை வச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம கடை இங்கே இல்லை, பீச்சில் இல்லை. ஆனால் இப்போவுமே நான் எந்த கடைக்கு போனாலும் நம்மகிட்ட வந்து யாருமே பைசா வாங்க மாட்டாங்க. காரணம் நம்ம தான் பல்கலைக்கழகம் சங்கத்தின் தலைவரே நம்ம தான். அதுக்கப்புறம் பீச்சை வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஆர்கோ பீச்சில் வந்து நம்ம பீச் வீடியோ போட்டோம். அது கிட்டத்தட்ட 35,000 வயசு தாண்டி போய் நிறைய ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. நம்ம இங்கே தான் கடை போட்டிருந்தோம். அந்த டயத்தில் நிறைய ஆட்கள் வந்து நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, தம்பி உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து வேறு யாராவது சொல்லணும்னு நான் நினச்சேன், யாருமே சொல்லலை, அதனால் நானே சொல்லிக்கிறேன்.
இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க பதிவு. வரலாற்று குறிப்பு. பானிபூரி எப்படி இருக்குன்னு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை கை நடுக்கல். பிஸ்மில்லா. அது மலையில் நுழைஞ்சிட்டு வந்து பானிபூரி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கவா நான் கேமராமேன் கூட்டி விடவா அப்படி? ஆமாம் அப்படி கொண்டு வாங்க. கேமரா அப்படி என்னடா மச்சான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். தேங்க்யூ. பண்ணக்கூடிய ஆளு பண்ணி தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான். தோபியா தப்பு தவறான குட்டிண்டா எவ்வளோ சைது எடுமா. என்ன இதை பிடிச்சிக்கிட்டே நிற்க வேணாம். எங்கே சம்சா அங்கிட்டு வரத்துக்குள்ள அங்கிட்டு சம்சே இந்த வீடியோ எடுக்கும்போது கிளாஸ் பறக்க விட்டுலாம் எடுப்பாங்களா? அது மாதிரி முட்டை தலையில் வந்து விழுந்துட போகுது. கரும்பு நிலையத்தில் போய் விழுவோம் அப்புறம் முட்டை. அதெல்லாம் மச்சாங்க காவல் நிலையம் பத்து வாங்கிட்டு வந்தேன். 10 எங்க பத்தலையா? ஒரு ஆளுக்கு 3 போதும். 10 வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் இறக்கி விட்டு வந்தாலும் அது மாதிரி நீ இறக்கி விட்டு வந்துக்கலாம்ல. சைது பாய் பீஸுங்கடா. இன்னொரு 5 வாங்கிட்டு ஓடுங்க. கடைசியில் கடலில் குளிக்கலான்னு வந்துச்சு. கடல் குளிக்கிற நிலைமையில இல்லையே. இல்லையே, ஃபுல்லாக பாசி கலங்கலாம் கிடக்கு. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் குச்சி குத்தணுமா? இதுதான் நம்ம ஸ்பான்சர். ஆமா, நானா வாங்கி மட்டும் கொடுத்து லைட் எரியணும். அது பீஸ் வச்சு போ. லாக் பண்ணிடு. பீஸ் போச்சோ? தெரியலையே. சும்மா நாளைக்கு நைட்டு தெரியாது. அப்பயே தெரியல. இவனை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அப்பயே தெரியல. ஆஹா, தெரியுமா? என்ன டிஷர்ட் மட்டும் இருக்கு எல்லா சைடும். தெரியவே இல்லை. கரும்பு நிலையத்தில் லைட் இருக்கா? வேணாம்.